ஓப்போலேருந்து A1k அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஓப்போ A1k ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓப்போவோட இந்த A1k ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.1 இன்ச் IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 720p ரெசல்யூஷன் ஃபுல் HD கொடுக்காத காரணத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3யோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஓரளவு நார்மல் ரேஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் மீடியாடெக் ஹீலியோ P22 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 nm ஃபின்பர் ப்ராசரில் தயாரிக்கிற ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு பவர் VR GE8320 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்ம் வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான நார்மலான அப்ளிகேஷன்ஸ் ஹெவியான அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆயிரும். ஒரு வேளை ஹெவியான கேம்ஸ் விளாடணும்னு நினச்சிங்கன்னா PUBG மாதிரியான கேம்ஸ் வந்து லோ செட்டிங்ஸில் தான் விளாட முடியுமே தவிர ஹை செட்டிங்ஸில் விளாடுறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கண்டிப்பாக ஓரளவு ஒரு ஆவரேஜான யூஸருக்கோ ஒரு என்ட்ரி லெவல் யூசர்ஸ்க்கோ இது நல்லாயிருக்கும். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 2GB ரேம் வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 250GB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட OSஐ பொறுத்தவரையும் Android 9.0 பையில் கலர் OS 6.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கலாம். ரியர் ஃபேஸிங்கில் எல்லா கேமராவும் டூயல் கேமரா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிற காலத்தில் இந்த ஃபோன் இன்னுமே வந்து சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபேஸிங்கில் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. அதாவது 8 MP கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பற்றி பார்க்கும்போது இதில் 5 MP கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா எல்லாமே ஆவரேஜ்னு சொல்லணும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கும்போது இதில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் 2x ஃபாஸ்ட் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணாத காரணத்தினால ஓரளவு சார்ஜ் ஆகும். கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ஜ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆக போகிறதில்ல. மற்றபடி மைக்ரோ USB வெர்ஷன் தான் சார்ஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. USB Type-C கொடுக்குற அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்தவரை 4.2 இருக்குது. டியூல் பேண்ட் வைஃபை கிடையாது, நார்மல் சிங்கிள் பேண்ட் வைஃபை தான். ஆனால் 4G VoLTE சப்போர்ட் வந்து டியூல் LTE இருக்கிற காரணத்தினால 2 சிம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து 4G சிம் போட்டு பேச முடியும். இந்த ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நார்மலான ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 8490 அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், டாடா கிளிக் போன்ற வெப்சைட்ஸில் வந்து இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியுள்ள கடையிலையும் இது கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து ரெட் மற்றும் பிளாக் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. இந்த ஃபோனை வந்து வாங்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா Realme 3 இருக்குது அல்லது Redmi 7 இருக்குது. அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து இதோட பெட்டரான ஆஃபரிங்ஸில் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் மஸ்ட் பை ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கு இருக்குது. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.